டாக்டர் அனூப் அவர்களும் வந்திருக்கின்றார்கள். அவர்கள் தலைமையில் விழா துவங்க இருக்கின்றது. மற்றும் வந்திருக்கக்கூடிய பெரியவர்களை திருக்கோயிலின் தலைவர் அறிமுகப்படுத்தி விழாவை தொடங்கி வைப்பார். CN சுகுமாரன் குருசாமி அவர்கள் தாள் வணங்கி இந்த 54வது ஆண்டு மண்டல பூஜை விழாவினே ஒரு பகுதியான குரு வந்தனம் மற்றும் செண்டை மேல அரங்கேற்ற விழாவில் துவக்கி வைப்பதில் மிக மகிழ்ச்சி அடைகிறோம். முதலாவதாக மிருதுலா ராஜேஷ் அவர்கள் கடவுள் வாழ்த்த பாட அழைக்கின்றோம். அனைவரும் அமைதியாக எழுந்து நின்று ஞான விநாயகனே ஞான விநாயகனே சரணம் ஞான விநாயகனே சரணம் ஞான விநாயகனே சரணம் நல்லவனே மற்றெல்லாம் வல்லவனே வருக ஸ்ரீ ஞான விநாயகனே சரணம் வானமளவியதோர் விசித்திரம் கண்டே வானமளவியதோர் விசித்திரம் கண்டே வல்லவனே பரமானந்தம் கொண்டே வல்லவனே பரமானந்தம் கொண்டே ஞான விநாயகனே சரணம் வல்லவனே மற்றெல்லாம் வல்லவனே வருக ஸ்ரீ ஞான விநாயகனே சரணம் ஓமெனும் பிரணவ உண்மையின் பொருளே ஓமெனும் பிரணவ உண்மையின் பொருளே ஓதும் கம்பீர நாட்டை காக்கும் நற்றருளே ஞான விநாயகனே சரணம் ஞான விநாயகனே சரணம் இதனைத் தொடர்ந்து பரிசு வழங்க வந்துள்ள ஸ்ரீ வி நந்தகுமார் IRS கமிஷனர் ஆஃப் இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ரெவென்யூ மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அவர்களை வருக 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 என இருகரம் கூப்பி வரவேற்கின்றோம். அதனைத் தொடர்ந்து மாணவர்களுக்கு சான்றிதழ்களை வழங்க வந்துள்ள தாயம்பக கலைஞர் ஸ்ரீ போரூர் ஹரிகிருஷ்ண மாரார் அவர்களை வருக வருக என வரவேற்கின்றோம். இதனைத் தொடர்ந்து பிரம்மஸ்ரீ CN சுகுமாரன் குருசாமி விருதினை வழங்க வந்துள்ள ரிட்டையர்டு அடிஷனல் சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ் ஸ்ரீ K கண்ணன் ஐயா அவர்களை வருக 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 என வரவேற்கின்றோம். இந்த விருதினை பெற வந்துள்ள ஸ்ரீ கணேஷ் குருசாமி மேனேஜிங் ட்ரஸ்டி பெரம்பூர் ஐயப்பன் டெம்பிள் அவர்களையும் வருக 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 என வரவேற்று இந்த மேடையிலே அமருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். முதலாவதாக டாக்டர் AV நமது இந்த விழாவிற்கு எங்களை எல்லாம் வழிநடத்தி கொண்டிருக்கின்ற எங்களுடைய திருக்குறளுடைய துணை ஸ்தாபகரும் குருசாமியுமான திரு சக்திவேல் குருசாமி அவர்களையும் நமது திருக்குறளுடைய ஃபவுண்டர் திரு பிரம்மஸ்ரீ CN சுகுமாரன் குருசாமி அவர்களின் புதல்வரும்
ஸ்ரீ ஐயப்ப பக்தஜன சபாவினுடைய வைஸ் சேர்மனும் ஆகிய திரு NS ராஜீவ்குமார் அவர்களையும் வருக வருக என்று வரவேற்று இந்த திருக்கோயிலினுடைய சபா ட்ரஸ்ட் உறுப்பினர் அனைவரையும் பக்த கோடிகள் அனைவரையும் வருக 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 என இருகரம் கூப்பி அன்போடு வரவேற்கின்றோம். நமது திருக்கோயிலுடைய துணை ஸ்தாபகர் திரு சக்திவேல் குருசாமி அவர்கள் டாக்டர் AV அனூப் ஐயா அவர்களுக்கு பொன்னாடை போற்றி வரவேற்க அன்போடு அழைக்கின்றோம். சுவாமி சரணமையப்பா. என் உயிரினும் கலந்த மறைந்தும் மறையாத என் ஆசான் குரு அண்ணன் அத்துணை பொறுப்புகளுக்கும் உரியவரான பிரம்மஸ்ரீ குருசாமி சுகுமாரசாமி அவர்களுடைய பாதார விந்தங்களை வணங்கி எனக்கு இப்படி ஒரு பாக்கியத்தை நல்கி விண்ணுலகம் சென்று மண்ணுலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அவருக்கு, மறையாது வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அவருக்கு மீண்டும் ஒரு முறை பாதங்களை பணிந்து நன்றி சொல்லி, அந்த மகான் காட்டிய வழியில் நான் 50-60 ஆண்டுகள் பயணித்ததனால் இந்த பாக்கியம் பேறு எனக்கு கிடைக்கப்பட்டது. ஒரு சாதாரண மனிதனாலையும் எதையும் செய்ய முடியும் என்று சாதித்து காட்டியவர் என் குருநாதன் பிரம்மஸ்ரீ சுகுமார குருசுவாமி அவர்கள். தன்னுடைய வாழ்க்கையில் 14 வயதில் வேத பாடசாலையில் பயின்று, அந்த காலத்தில் பிராமணர்கள் மட்டுமே வேதம் பயில முடியும் என்ற காலத்தில் ஒரு பிராமணனாக பிறந்து கேரளத்திலே வேத பாடசாலையில் முறைப்படி 14 ஆண்டுகள் பயின்று சென்னைக்கு வியாபார நிமித்தமாக வந்து என்னை போன்ற அன்றைய இளைஞர்களை அறவழியில் பக்தி நெறியில் இணைத்து சிவங்கோயிலில் 1972ஆம் ஆண்டு முதல் எங்களை எல்லாம் அரவணைத்து சபரிமலைக்கு அழைத்து சென்று பக்தி மார்க்கத்தை முறையோடு பயிற்றுவித்து அன்றைய தினம் 72வது வருடம் சிவன் கோயிலில் ஒரு சபையை ஆரம்பித்து அந்த சபையின் மூலமாக ஒரு இடத்தை பெற வேண்டும், அந்த இடத்திலே ஒரு ஆலயம் அமைக்க வேண்டும், இப்படியெல்லாம் கனவுகளை கண்டு அந்த விழாக்களிலெல்லாம் அன்னதானம் அளிக்க வேண்டும், ஏழை எளிய மக்கள் அன்னதானம் உண்டு மகிழ வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தோடு அந்த ஆன்மீக பெரியவர் பிரம்மஸ்ரீ குருநாதன் அவர்கள் ஏற்படுத்திய விளக்கு இந்த இடத்தில் வந்து ஆலயமாக அமைந்து, அதற்கு அவர் பட்ட பாடு, அவர் பட்ட கஷ்டங்கள் கொஞ்சம் நஞ்சமல்ல, ஏழையின் கனவு. ஆகவேதான் அந்த ஏழை அந்த மகான் கண்ட கனவை பற்றி பேசுவதற்கும் அவரை பாராட்டுவதற்கும், அதே போன்று அவரை போன்றே
எல்லா வகையிலும் வெற்றி பெற்ற பெரியவர்கள் இன்றைய நம்முடைய மேடையில் அமர்ந்திருக்கின்றார்கள். டாக்டர் அனூப் சார் அவர்கள், டாக்டர் கமிஷனர் நந்தகுமார் சார் அவர்கள், எஸ்பி அவர்கள், கண்ணன் அவர்கள், எங்களுக்கெல்லாம் எங்கள் ஆலயத்திற்கு ஆலோசகராக எல்லா நேரங்களிலும் எங்களுக்கு ஒத்துழைப்பு வருகின்ற அருமை பெரியவர் ஆடிட்டர் பெரம்பூர் ஐயப்பன் கோயிலுடைய பொறுப்பாளர் கணேஷ் அவர்கள், அவருக்கு நான் நிறைய நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். காரணம், இந்த ஆலயத்தை கட்டுகின்ற பொழுது மகாலிங்கபுரத்தில் இருக்கக்கூடிய தங்கப்பநாயர் எனக்கும் என்னுடைய குருநாதன் குருசாமிக்கும் வழிகாட்டினார். இப்பொழுது அவருடைய புதல்வர் ராஜீவ்குமார் அவர்களுக்கும் எனக்கும் எல்லா வகையிலும் வழிகாட்டி வருகின்றவர் பெரம்பூர் ஐயப்பன் கோயிலுடைய சாவகர் திரு கணேஷ் அவர்கள். அவர்களுக்கு உங்களின் சார்பாகவும் ஆலயத்தின் சார்பாகவும் நன்றி சொல்லிக்கொண்டு, எல்லா வைபவங்களிலும் வந்து இருந்து கலந்து கொண்டு பெருமை சேர்த்து வருகின்ற கமிஷனர் நந்தகுமார் சார் அவர்கள் ஏழை பங்காளன், நம்மளுடைய குருசாமி போன்ற ஒரு ஏழை பங்காளன். ஏழை மாணவர்கள் படிக்க வேண்டும், ஏழை மாணவர்கள் உச்சத்தை அடைய வேண்டும் என்று கனவு காண்பவர், செயல்படுத்துபவர். ஆகவே மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய கண்ணன் சார் முதல் அத்தனை பேர்களும் ஏழை எளிய மக்கள் நலனுக்காக உழைக்கின்றவர்கள். அதனால்தான் பிரம்மஸ்ரீ சுகுமாரசாமி அவர்களுடைய விழாவில் இந்த நால்வரும் பங்கேற்றிருக்கார்கள். இந்த ஆலயத்தின் சேர்மனாக மதிப்பிற்கும் மரியாதைக்கும் எங்கள் அன்பிற்கும் உரிய டாக்டர் அனூப் சார் அவர்கள் சேர்மனாக பொறுப்பேற்றுக் கொண்டிருக்கின்றார்கள். இதையெல்லாம் எங்களுக்கு கிடைத்த பாக்கியம். இது என் குருநாதன் காட்டிய வழி. ஆகவே அதனை எப்படி தன்னுடைய தகப்பனார் இந்த ஃபவுண்டர் குருசாமி சுகுமாரன் அவர்கள் இந்த ஆலயத்தை அமைத்தாரோ, அப்படி அமைத்தாலும் சில நேரங்களில் நாங்கள் தடுமாறுவது உண்டு. குறிப்பாக சொல்லப்போனால் சண்டை மேளம். சண்டை மேளம் வேண்டுமென்றால் கேரளாவிலிருந்து அழைத்து வர வேண்டும். அதற்கு 5000 ரூபாய் 50,000 ரூபாய் என்றால் செலவாகும். நாங்கள் எல்லோரும் ஏழைகள். அன்றைய காலகட்டத்தில் இன்றைய வரையும் நான் மாத சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு தொழிலாளி. குருசாமியும் அதே போன்று. அதெல்லாம் நாங்கள் கஷ்டப்பட்டு அந்த நிகழ்ச்சியெல்லாம் நடத்தி வந்தாலும் வேதனைப்பட்டிருக்கிறோம், கஷ்டப்பட்டிருக்கிறோம். அந்த கஷ்டத்தை எல்லாம் போக்கும் பொருட்டு தன்னுடைய தகப்பனாரை போன்றே, தன்னுடைய தகப்பனார் சுகுமார குருசாமி எப்படி எளியவனாக இருந்த இந்த ஆலயத்தை உருவாக்கினாரோ, அதுபோன்று படித்தவர்களை படிக்காதவர்களை ஏழை மாணாக்கர்கள் எல்லாம் சண்டை மேளம் என்ற ஒரு பயிற்சி வகுப்பை ஆரம்பித்து அந்த வகுப்பின் மூலமாக எல்லாரையும் பயிற்சி பெற வைத்த பெருமை சுகுமார குருசாமியினுடைய புதல்வர் ராஜீவ்குமார் அவர்களே சாரும். அந்த பெருமை சாதாரணமன்ற. அதற்கு கட்டணம் கிடையாது. தன்னுடைய அலுவலகத்தினுடைய பணியை நேரம் போக மீதி இருக்கக்கூடிய நேரத்தில் ஆலயத்திற்காக உழைத்து அதன் பிறகு இந்த மாணாக்கர்களை உருவாக்குவதற்காக கேரளத்திலிருந்து மாஸ்டர்களை அழைத்து வந்து இந்த ஆலயத்தில் பயிற்றுவித்து நிறைய பேர் பயிற்சி சத்தம் கேட்காம சத்தம் எங்களால் கஷ்டமாக இருக்குன்னு அக்கம் பக்கத்தெல்லாம் கஷ்டங்கள் வரும்போது அதையெல்லாம் ஏற்று தன்னுடைய தகப்பனார் எப்படி இந்த கோயிலை கட்டுவதற்கு எவ்வளவு கஷ்ட நஷ்டங்கள் அவமானங்களை எல்லாம் ஏற்றாரோ, அதே போன்று இந்த சண்டை மேள வகுப்பை பயிற்சி இன்று 7வது வகுப்பு நடைபெறுவது என்றால் இது சாதாரண விஷயமில்லை. இந்த வெற்றியை பெறுவதற்கு அவர் பட்ட அவமானங்கள், அவர் பட்ட கஷ்டங்கள் நிறைய. ஆகவே அவருக்கும் இந்த சமயத்தில் நன்றி சொல்லி, நம்முடைய ஆலயத்தில் 50 பேர் சண்டை மேளம் வாசிக்கக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு தகுதிப்பட்டிருக்கின்றோம். இது ஒரு பெரிய பெருமை. 5 பேர் சண்டை மேளத்திற்கு ஆள் கிடைக்கவில்லை. இன்னைக்கு 7 பேச்சு ஊர்வலத்துக்கு ஃபுல்லாக 100 பேர் அடிக்கிறாங்க. இந்த பெருமை சுகுமார குருசாமி புதல்வர் ராஜீவ்குமாரியே சாரும். ஆகவே இன்னும் உங்கள் அத்துணை பேருடைய ஒத்துழைப்பும்
ஆசையும் அரவணைப்பும் இருந்தால் அருகாமையில் சுவாமி ஐயப்பனுடைய ஆலயத்தை அடுத்து குருவாயூரப்பன் ஆலயமும் அமைக்க இருக்கின்றோம். அந்த ஆலயம் அமைய வேண்டும். நீங்கள் எல்லாம் அந்த ஆன்மீக வழியை வந்து பக்தி மார்க்கத்தில் பகவானை தரிசிக்க வேண்டும் என்று சுகுமாரசாமி கண்ட கனவு இன்னும் நிறைவேறும். எல்லாம் அல்ல இறைவனின் தாழ்வடங்கி, என் குருநாதின் தாழ்வடங்கி வாய்ப்புக்கு நன்றி கூறி வணக்கம். நன்றி. சிறப்புரையாற்றிய எங்கள் துணை ஸ்தாபகர் சக்திவேல் குருசாமி அவர்களுக்கு நன்றிகள். சக்திவேல் குருசாமி அவர்கள் இப்பொழுது குத்துவிளக்கு ஏற்றுவார்கள். மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். சாமியே சரணமையப்பா. ஹரிஹரன் சுதன் ஆலயத்திலே, இந்த ஐயப்பன் ஆலயத்திலே பேசுவதற்கே ஒரு கொடுப்பினை இருக்க வேண்டும். அந்த கொடுப்பினை கொடுத்த இந்த விழா குழுவினர், ஐயப்ப சேவா சங்க சபையின் தலைவர் சதீஷ் அவர்களுக்கும், எனக்கு இந்த வருடமும் ஐயப்பனோட அருள் கிடைக்க எல்லாம் வல்ல எங்களது குருவின் குருவான சுகுமாரன் குருசாமி அவர்களுடைய ஆசியோடு, சக்திவேல் குருசாமியின் இன்முகத்தோடு கடின உழைப்பில் உருவான இந்த ஆலயம் மென்மேலும் ஆள்போல் தலைத்து வளர்போல் வளர வேண்டும் என்று கூறி இந்த அருமையான சந்தர்ப்பத்தை எனக்கு. சுவாமி சரணம். சுவாமியை சரணம் ஐயப்பா. நிறைய விஷயங்களில் அதிர்ச்சியாக இருக்கக்கூடிய கோயின்சிடென்சஸ் இல்லையா? இது 54வது வருஷத்து விழா. நான் 54 வருஷமாக மலைக்கு போயின்னு இருக்கேன். குருசுவாமி யார் பேரில் அவார்டு கொடுக்குறாங்க? பிரம்மஸ்ரீ சுகுமாரன் குருசாமி அவர்கள். நான் 32 வருஷமாக பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய பெரம்பூர் ஐயப்பன் கோவில், அதோடைய ஸ்தாபகன் அவரும் சுகுமார் குருசுவாமி. ஸோ இதெல்லாம் ஏதோ இன்டர் கனெக்ஷன்ஸ் பிட்வீன் டெம்பிள்ஸ், பகவானுடைய கிருபையினால் நடக்கக்கூடிய கோயின்சிடென்சஸ். இந்த நிர்வாகத்துக்கும் அதை சான்ற அனைவர்களுக்கும், எஸ்பெஷலி சக்திவேல் குருசுவாமி அவர்கள், எனக்கு அவரோட ரொம்ப பெரிய மதிப்பு. எப்போ வந்தாலும் அவரை பார்க்கறது எனக்கு ஐ கன்சிடர் as more important than even having darshan in the temple. அது மட்டும் தெரியுது. அதாவது வாழ்க்கையில் நாம் எப்போ கற்றுக்கலாம் அப்படின்னா அதுக்கு வயசே இல்லை. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நாம் இன்றைக்கி அது எந்த வயசில் இருந்தாலும், நான் நாளைக்கு இல்லைன்னா இந்த தருணத்தில் நான் சாகிறதா இருந்தால் கூட கற்றுக்கிட்டால் தான் நாம் ஒரு உயிரினமாக இருக்கிறோம். அது பேசிக்காகவே, அது மனுஷங்கள் எல்லா உயிரினங்களும் அடிப்படையாக. அதனால் நம்ம முதல்ல ஒரு விஷயத்த நாம் தெரியலன்னா ஓ அப்படியான்றோம், புரிஞ்சதுன்னா இதுவா அப்படின்றோம். அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் நாம் அதை கற்றுக்க ஆரம்பிக்கிறப்ப நான் என்னமோ நினச்சேன் இதை கற்றுக்கிறதுல எவ்வளோ கஷ்டம் இருக்கா அப்படின்னு. ஸோ கற்றுக்க ஆரம்பிக்கிறப்ப இப்போ கணபதி இந்த ஃபஸ்ட்டு பாடினாங்கல்ல, பாடினவங்கள கவனிச்சிங்களா? அவங்க ஒரு ஸ்ருதி செட் பண்ணாங்க, மைக்கில் வச்சாங்க. ஏன்னா அந்த ஸ்ருதி வரப்போ அவங்க முதல்ல அவங்களோட வாய்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணாங்க. இது எதுக்குன்னா, அடிப்படையாக இந்த பருவத்தில், இந்த குழந்தை பருவத்தில், நம்ம அடலசன்ட் ஏஜ் வரப்போ இந்த மாதிரியான ஒரு பேசிக் டிசிப்ளின் கற்றுக்கிறது தான் படிப்புடைய முக்கியத்துவமே. நான் நினச்சிட்டு இருக்கணும் படிக்கணும் அப்படின்னா மார்க் எடுக்கணும், மார்க் எடுத்தால் ஒரு நாள் நல்ல வேலை வாங்குவோம். அப்படி கிடையாது. வேலை வாங்கினதுக்கப்புறமா அந்த வேலையில் நிறைய பிரச்சனைகளை ஹேண்டில் பண்ணுறதுக்கு நிறைய பேருக்கு தெரியறதில்ல. படிச்சுட்டும் நிறைய விஷயங்களில் திண்டாடுறதுனால தான். ஸோ அவங்க முதல்ல அந்த ஸ்ருதி அட்ஜஸ்ட் பண்ணாங்க.
அதுக்கப்புறம் அது தாளம் இல்லை, வெறும் ஸ்ருதி தான். ஆனால் அவங்க கையில் அவங்க ஸ்ருதியை போட்டுக்கிட்டே இருந்தாங்க. இந்த 4 விரல்லையும் 5 இந்த தம்பில் வச்சுக்கிட்டு அவங்க ஸ்ருதி தப்பிடக்கூடாதுன்றதுக்காக கையில் அவங்க தாளம் போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அவங்க குரு சொல்லி கொடுத்துருப்பாரு. அந்த அவங்க கற்றுக்கிட்டாங்களோ, அது அவங்களா கற்றுக்கிட்டாங்களோ சரி, ஒரு குரு சொல்லி கொடுத்துருக்காரு. இதுதான் அந்த டிசிப்ளின். லைஃப்பில் நாம் ஏதோ ஒன்றத்தோட சிங்க் பண்ண வேண்டியது இருக்குது. அந்த சிங்க் பண்ணுற விஷயங்கள் தான் நம்மளுடைய வாழ்க்கையில் முக்கியமான விஷயம், நாம் வாழ்கிறதுக்கான அர்த்தமும் கூட. அந்த மாதிரி சந்தர்ப்பத்தில் நான் இன்னைக்கு, ஏன்னா நேத்திக்கு ஏகாதேசி தெரியும், வைகுண்ட ஏகாதேசி. எல்லாம் சொர்க்கவாசலுக்கு, சொர்க்கவாசல் அது வழியாக போனால் நாம் சொர்க்கத்துக்கு போகணும். நிறைய விஷயங்களை நம்ம நல்லது செய்யாமல் யாரும் சொர்க்கத்துக்கு போகவே முடியாது. நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது கடவுள் தரிசிக்கிறது ஒரு பக்கமாக இருந்தாலும், கடவுளை தரிசிக்கிறது வணங்குறது எல்லாமே நாம் நல்லது பண்ணோம் அப்படின்ற சிந்தனை ஏற்படுத்துறதுக்காக தான். அப்படி இருக்கிறப்ப இந்த வைகுண்ட ஏகாதசியில் நானும் கரெக்டாக ஸ்ரீரங்கத்தில் அந்த கலெக்டர் வந்து என்னோடய ஸ்டூடெண்ட்டு, அந்த பிரதீப்னு சொல்லிட்டு அந்த தம்பியை அந்த தம்பியை மென்டர் பண்ணியிருக்கிறேன். ஒரு குருவாக மென்டர் பண்ணியிருக்கேன். குருவுக்கு மரியாதை சொன்னாங்களே, குருவுக்கு மரியாதைன்றதுக்காக நீங்கள் வரணும் சார். அந்த ரங்கநாதர் போகிறப்ப ரங்கநாதர் கூட நீங்களும் அந்த வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு நீங்கள் இந்த சொர்க்கவாசலை நீங்கள் அவரோட, எனக்கு அது ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு கூடவே இருந்து என்னை எஸ்கார்ட் பண்ணி கூட்டிகிட்டு போனேன். அதாவது ஒரு குருவுக்கான மரியாதை. இது ஏன் இந்த மரியாதைன்னு சொல்கிறேன் கேளுங்க. எனக்கு படிப்பு வராதப்ப என்னை எப்படி நடத்துனாங்கன்னு எனக்கு தெரியும். நான் ஸ்கூல் விட்டு நின்ன ஒரு பையன், படிப்பு வராத முட்டாளா எல்லாத்துலேயும் சப்ஜெக்டில் ஃபெயில் ஆனதுனால ஸ்கூல் விட்ட நின்ன ஒரு பையனுக்கு நான் வேலை பார்த்துக்கிட்டு இந்த படிப்பை வேணும்ன்ட்டே நான் வந்து யாருக்கும் தெரியாமல் திருடுதனமா படித்தப்ப எனக்கு அதோட அருமைலாம் தெரியாது. அது அன்னைக்கு உதவுதா அப்படின்னு யாருக்கும் தெரியாமல் திருடுதனமா படித்தது. ஏன்னா இந்த பசங்கள்லாம் கற்றுக்குறாங்க. இன்னைக்கு இதை டெமோ பண்ணுறப்ப எப்போ போய் கற்றுக்கிட்டாங்க இந்த பசங்கள்லாம்? இதை அடிக்கிறப்ப உங்களுக்கு அந்த பசங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். அதை பார்த்து நிறைய பேர் இவங்க எதுக்கு இந்த டெமோ கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறீங்க? இதை பார்த்து இன்னும் ஒரு 4 பசங்க வருவாங்க. சரி, இந்த பசங்க கற்றுக்கிட்டு என்ன பண்ண போகிறாங்க? வாழ்க்கையில் இதை எங்கேயாவது உதவுதா இல்லை உதவ போதா அப்படின்னு அடுத்த கேள்வி கேட்டிங்கன்னா, அப்படிலாம் கற்றுக்கிறதெல்லாம் ஏதாவது குறிப்பாக உதவுமானா அந்த மாதிரிலாம் எதுவுமே வாழ்க்கை இல்லை. அந்த மாதிரிலாம் எதுவும் வாழ்க்கை இல்லை. நான் எப்படி சொல்கிறேன் கேளுங்க. நான் என்னோட மெக்கானிக் ஷெட்டில் கற்றுக்கிட்டதை தான் நான் இந்த ஐஏஎஸ் இன்டர்வியூவில் அவங்களுக்கு முன்னாடி நான் புரிஞ்ச விஷயத்த அவங்களுக்கு நான் சப்ஜெக்டில் படித்து புரிஞ்சதெல்லாம் கிடையாது. வாழ்க்கையில் நான் அனுபவிச்சதை தான் அவங்ககிட்ட சொன்னேன். நான் அனுபவிச்சதை அவங்கள உணர்வுபூர்வமாக சொல்ல ஆரம்பித்ததுனால எனக்கு உண்மையான அறிவு இருக்கா இல்லையா அப்படின்றத, படிப்பறிவு இருக்கா இல்லையா இல்லை, உண்மையான வாழ்க்கையான அறிவு இருக்கா அப்படின்னு வரப்ப வாழ்க்கையில் மற்றவங்களுக்கு வர பிரச்சனையை என்னால் அவங்களுக்கு ஈஸியாக சொல்யூஷன் கொடுக்க முடியும் அப்படின்றத 20 நிமிஷத்தில் கண்டுபிடிக்கிறாங்க. அதுக்காக என்னுடைய வாழ்க்கையை தான் நான் பயன்படுத்தினுடைய, நான் படித்த அறிவு இல்லை, வாழ்ந்த அறிவு தான். இந்த விஷயங்களை கற்றுக்கிறப்ப நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இது ஒரு டிசிப்ளின். எது கற்றுக்கிட்டாலும் சின்ன வயசில் அது படிப்பாக இருந்தாலும் இந்த மாதிரி கலையாக இருந்தாலும், நம்ம நிறைய பேர் நம்ம வந்து இப்போ கராத்தே சொல்லி கொடுப்பாங்க, டான்ஸ் சொல்லி கொடுப்பாங்க, 10வது வரப்போ நிறுத்திடுவாங்க. குறிப்பாக பெண்களாக இருந்தாலும் அப்பாவாக இருந்தாலும் அம்மாவாக இருந்தாலும் நிறுத்திடுவாங்க. ஏன்னா படிப்பு கெட்டு போயிடும் அப்படின்னு. இது ஒரு தவறான புரியுதல். நிறைய பேருக்கு சொல்கிறேன், படிப்புக்கும் எக்ஸ்ட்ரா கரிக்குலமுக்கும் ஒரு சம்மந்தம் கிடையாது. நீங்கள் ஒருவேளை விட்டீங்கன்னா அவங்க நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு கூட வாய்ப்பு ஜாஸ்தி. நீங்கள் நிறுத்துறது என்னன்னா ஏதோ ஒன்றில் ஃபோக்கஸ் பண்ணுன்றதுக்காக ஏதோ ஒன்று நிறுத்திடுவீங்க. பார்த்தீங்களா, இதுதான் இருக்கிறதுலே ஒரு மடத்தனம், முட்டாள்தனம் நான் சொல்லுவேன் அடிக்கடிக்கு. அப்படி கிடையவே கிடையாது. நீங்கள் தொடர்ந்து இதை செய்கிறப்ப நான் என்ன அந்த விஷயத்துக்கு அவர் கை தட்டிட்டார். ஏன்னா அவருக்கு ஏதோ நான் சொன்ன ஒரு விஷயம் புரிஞ்சுது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஸ்ரீராம ஜெயம் எழுதுவாங்க எல்லாரும். நான் கூட எனக்கு கேட்டேன், என்னத்தை ஸ்ரீராம் ஜெயம் எழுதுறோம் 108 தடவை எழுதுறோம் அப்படின்னு. அது அப்படி இல்லை. ஒரு மந்திரத்தை திரும்ப திரும்ப எழுதுறது என்ன அப்படின்னா, நம்மளோட பிரெயினில் நியூரல் லிங்கை ஓப்பன் பண்ணுறதுக்கான ஒரு முக்கியமான ஒரு சூத்திரம் தான். நம்ம பிரெயினில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அந்த பிரெயினில் இருக்கிற அந்த நியூரல் செல்ஸ் எல்லாமே இன்னும் நாம் சிந்திக்காததுனால பயன்படுத்தாதனால ஓப்பன் ஆகாமே இருக்குது. அதனால் எப்போ ஒரு மனிதன் கற்றுக்கிறானோ அது அப்போ ஓப்பன் ஆகுது. எப்போ ஒரு மனிதன் பயன்படுத்துகிறானோ அது ஓப்பன் ஆகுது. அது ஓப்பன் ஆச்சுன்னா உங்கள் பையனோ பொண்ணோ எல்லா சந்தர்ப்பங்களையும் அதை பயன்படுத்துவாங்க. இந்த பசங்க இதை கற்றுக்கிறப்ப இந்த வாசியத்தில் இது சிங் பண்ணணும், மற்றவங்களோட தனியாக வாசிக்கிறதில்ல, இல்லைன்னா அது சுருதி சேராது.
இல்லைன்னா அவங்களுக்கு அந்த தாளம் சேராது. எல்லாரோட சேர்ந்து வாசிக்கணும், தனியாக வாசிக்கல. சேர்ந்து வாசிக்கிறப்ப அதில் ஒரு லீட் இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கும். அதில் அவங்க அந்த ஜிங் சாக் வச்சுருக்காங்கல்ல, அந்த சிம்பிள் வச்சுருக்காங்களே, இத்தனை விஷயங்கள், நிறைய விஷயங்களை இதெல்லாம் சிங் பண்ணுறப்ப அவங்களோட நியூரல் பேட்டர்னில் இது ஒரு பெரிய ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட்டாக அவங்க நரம்பு மண்டலத்தில், அதுவும் குறிப்பாக அந்த பிரெயினில் ஒரு பேட்டர்ன் கிரியேட் ஆகிறதுனால இந்த பசங்களுக்கு அவங்களோட பிரெயின் ஆக்டிவாக இருக்கும். எனி டைம் எப்போல்லாம் அவங்க ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்களோ, எப்போ வாசிக்கிறாங்களோ. நாம் நீச்சல் கற்றுக்கிட்டா எப்படி நாம் எந்த வயசாக இருந்தாலும் மறக்க மாட்டோமோ, சைக்கிள் கற்றுக்கிட்டோம் எப்போ மறக்க மாட்டோமோ, இந்த விஷயங்கள் அவங்களோட பிரெயினில் இன்னைக்கு கிரியேட் ஆகிற அந்த நியூரல் லிங்க்கு அவங்களுடைய வாழ்க்கையில் வேலைக்கு போகிறப்ப பிரெயினை பெஸ்ட்டாக பயன்படுத்துறதுக்கான ஒரு சந்தர்ப்பத்தை இவங்களுக்கு ஏற்படுத்தும். அந்த நிறுவனத்தில் இவங்க பெஸ்ட்டாக இருப்பாங்க. அது செண்டை மேளம் வாசிக்கிறதுனால இல்லை, செண்டை மேளம் வாசிக்கக்கூடிய அந்த டிசிப்ளினும் மைண்டில் அந்த நியூரல் பேட்டர்னில் தாட் ப்ராசஸை ஏற்கனவே அவங்க கிரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. இதுதான் கற்றுக்கிறதுக்கான பெரிய சந்தர்ப்பம். இன்னைக்கு நான் கற்றுக்காமல் விட்டுட்டா, நான் தான் சொன்ன திரும்ப, இன்னைக்கு நான் கற்றுக்காமல் விட்டுட்டா அந்த அந்த கற்றுக்கிற அந்த விஷயத்தை நாம் எப்படி பயன்படுத்தும்? நான் கற்றுக்கலன்னா என் குடும்பத்துக்கு பயன்படுத்த முடியாது, என் குடும்பத்துக்கு பயன்படுத்தலைன்னா இந்த நாட்டுக்கு பயன்படுத்த முடியாது, நாட்டுக்கு பயன்படுத்த முடியலன்னா இந்த சமூகத்துக்கும் இந்த பிரபஞ்சத்துக்கும் பயன்படுத்தவே முடியாது. இந்த செண்டை மேளத்தோடைய ரொம்ப ஸ்பெஷல் ஃபீச்சர் என்னன்னு சொல்லிடுறேன். ஏன்னா எப்பவுமே தாளம் அப்படின்றது இந்த பிரபஞ்சத்தில் எல்லாமே ஒரு பேட்டர்னில் தான் அது இயங்கிட்டு இருக்கு. ஏன்னா நான் தியானம் பண்ணுறப்ப எல்லா இடத்துலையும் ஐயப்பன் கிட்டே சபரிமலை போகிறப்ப அந்த மண்டபம், மணி மண்டபம் சொன்னார், அந்த இடத்துல உட்காந்து அது நிறைய பேர் பார்க்கறது இல்லை அப்படின்னு. அங்கே உட்காந்து தியானம் பண்ணுறப்ப இந்த பிரபஞ்சத்தில், ஈவன் சிதம்பரம் நடராஜரோட கோயிலில் தியானம் பண்ணுறப்ப இந்த பிரபஞ்சம் இவங்க என்ன செண்டை மேளத்தில் என்ன தாளத்தோட வாசிக்கிறாங்களோ அதே தாளத்தோட தான் இந்த பிரபஞ்சம் இயங்கிட்டு இருக்கு. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் கேட்குறீங்க, ஆனால் இவங்க வாசிக்கிறாங்க. ஏன்னா அதை அனுபவிச்சுட்டு இருக்காங்க, வாசிக்கிறாங்க. கேட்குற நம்மளுக்கே அப்படி ஒரு பலன் இருக்குது, பயன் இருக்குது. ஆனால் வாசிக்கிறவங்களுக்கு இன்னும் பலன் மேலே. இந்த பிரபஞ்சத்தோட இந்த ஆன்மாக்கள் இணையறதுக்கான ஒரு பெரிய சந்தர்ப்பம் இந்த நடனத்திலையும் இந்த மாதிரியான இசையிலும் தான். அதனால தான் நான் கண்ணை மூடி எப்போ தியானத்தில் உட்கார்ந்தாலும் அந்த தியானத்தில் இந்த பிரபஞ்சத்துடைய நடனத்தை பார்க்குறப்ப இந்த செண்டை மேளம், அது என்ன மேளமாக இருந்தாலும் அந்த மேளத்துடைய அந்த சத்தம் இந்த பிரபஞ்சத்து, அதெல்லாம் நடராஜரோட டான்ஸு. நீங்கள் நடராஜர், சிதம்பரம் நடராஜர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூனிவர்சல் டான்ஸ். அது ஆக்சுவலாக அந்த உருவத்தை தான் அப்படி வச்சிருக்காங்க, அது உருவம் அப்படி வடிவமைச்சிருக்காங்க உங்களுக்கு புரியணுன்றதுக்காக. இல்லைன்னா புரியாது, உருவம் கொடுத்தாதான் புரியும். உருவம் கொடுக்கலன்னா ஏதாவது மேலோட்டமாக பேசினா யாருக்கும் புரியாது. இந்த பிரபஞ்சத்துடைய உருவத்தை டான்ஸ் வடிவில் தான் அதை வச்சிருக்கிறாங்க. அந்த மாதிரி தான் இந்த செண்டை மேளமும். இதை நீங்கள் கேட்டு பாருங்க. பிரபஞ்சத்தோட இதை விட ஒரு பெஸ்டான சோர்ஸ் இருக்க முடியாது. இந்த பிரபஞ்சத்தோட உங்களை இணைக்கிறதுக்கான இந்த பூமியை விட்டு வெளியில போய் பல பல அதாவது அது அந்த அந்த தூரத்தை நாம கடக்கணும் அப்படின்னா இப்ப சந்திராயன் அனுப்புறோம், அதெல்லாம் அனுப்புறோம். ஆனா மன ரீதியா, உடல் ரீதியா, ஆன்மா ரீதியா நீங்க இந்த பிரபஞ்சத்தோட இணையறதுக்கான ஒரு சிறப்பான விஷயம்னா இந்த மேளத்தை கூர்ந்து கேளுங்க, ஆழ்ந்து கேளுங்க. நிச்சயமா கேட்டாலே நீங்க இந்த பிரபஞ்சத்தை இணைஞ்சிருவீங்க. இணையறப்ப அது இணையறது முக்கியம் இல்லை, அங்கிருந்து வரக்கூடிய அந்த எனர்ஜி இருக்குல்ல, உங்களால எனர்ஜி, நம்ம எதுக்கு சாப்பிட்றோம்? எனர்ஜி வேணுன்றதுக்காக தான். நம்ம காலையில் இன்னைக்கு நிறைய குழந்தைங்கள்லாம் காலையில் ஏஞ்சிக்கிறதுல எல்லாருக்கும் விட்டமின் டெஃபிஷியன்சி, விட்டமின் டி டெஃபிஷியன்சி. ஏன்னா இயற்கையை உள்வாங்கிறதுல தவறிட்டோம், உணவு முறையிலையும் வாழ்க்கை முறையிலையும் தவறிட்டதுனால தான் காலையில் டாக்டர் கிட்ட எல்லா பசங்களுக்குமே 40 வயசு வரப்போ ஆஸ்டியோபோரோசிஸ் ஆர் ஆஸ்டோபீனியா. வாழ்க்கை முறையில் இந்த செண்டை மேளம் என்னத்தை கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னா டிசிப்ளினை சொல்லிக் கொடுக்கணும், எப்படி தான் சுயமாக வாழணும் அப்படின்னு, மற்றவங்களோட இணைஞ்சு வாழணும் அப்படின்னு. அப்படி வாழ்கிறப்ப இந்த பிரபஞ்சத்தில் இருக்க அந்த அந்த ஞானத்தை அவங்க அடையிறதுக்கான ஒரு தன்மையாக இதை நினச்சிக்கிட்டிங்கன்னா இந்த தன்மையோட அவங்க எதை வேணா இந்த உலகத்தில் சாதிக்கிறதுக்கான அந்த ஆளுமையாக உள்ளது இருக்கு. இதில் இரண்டாவது பாகமான ஸ்ரீ சாஸ்தா கஷேத்திர வாத்திய சங்கத்தினுடைய ஃபவுண்டர் நமது குருசாமி பிரம்மஸ்ரீ CN சுகுமாரன் அவர்களுடைய புதல்வரும் நமது திருக்குறளுடைய வைஸ் சேர்மன் ஆகிய திரு NS ராஜீவ்குமார் அவர்களை சொற்பொழிவாற்ற வருக வருக என்று வரவேற்கின்றோம். சுவாமி சரணம்.
இந்த திருக்கோவிலை நமக்கு அளித்த பிரம்மஸ்ரீ CN சுகுமாரன் குருசுவாமி அவர்கள் தாழ்வணங்கி எனது உரையை தொடங்குகிறேன். இந்த நம்ம நந்தகுமார் சார் சொன்ன மாதிரி இந்த செண்டை மேளத்தில் அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. அதை உணர்ந்தனால தான் இன்றைக்கி இந்த ஸ்ரீ சாஸ்தா க்ஷேத்திர வாத்திய சங்கம் என்ற ஒரு அறக்கட்டளை உருவானது. முதல்ல எங்களுக்கு இதெல்லாம் ஐடியாலே கிடையாது. நாங்கள் கற்றுக்கணும், இந்த கோவிலுக்காக வாசிக்கணும், இது மட்டும்தான் எங்கள் குறிக்கோளாக இருந்தது. அதை கற்றுக்கிட்டதுக்கு அப்புறம்தான் நம்ம கற்றுக்கிட்ட இந்த கலையை, அதுவும் நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் கற்றுக்கிட்டோம். 2 வருஷம் ஆயிடுச்சு நாங்கள் ஒரு லெவல் கற்றுக்கிறதுக்கு. இந்த கற்றுக்கிட்ட விஷயங்களை இது எல்லாருக்கும் போய் சேரணும், அதுக்கு இருந்த தடைகள் எல்லாத்தையும் நீக்கணும் அப்படின்ற ஒரு முயற்சி தான் முதல்ல நாங்கள் பண்ணது. அந்த முயற்சி இன்றைக்கி 7 பேட்ச் கடந்து கிட்டத்தட்ட 70 மாணவர்கள் இது வரைக்கும் அரங்கேற்றம் பண்ணியிருக்காங்க. இந்த பேட்சில் 18 பேர் இன்றைக்கி அரங்கேற்றம் பண்ணுறாங்க. இன்னும் அடுத்த பேட்சுக்கு 20 பேர் ட்ரைனிங்கில் இருக்காங்க. இதே போல் அடுத்த வருஷமும் இதை விட ஒரு பெரிய மேடையை அலங்கரிக்க அவங்க தயாராகிடுவாங்கன்ற ஒரு நம்பிக்கையோடு இருக்கிறோம். இன்றைக்கி இந்த நிகழ்ச்சியை வந்திருந்து சிறப்பித்து கொண்டிருக்கும் இந்த திருக்கோவிலின் சேர்மன் திரு டாக்டர் AB அனூப் அவர்களுக்கு இந்த திருக்கோவிலின் சார்பாகவும் ஸ்ரீ சாஸ்தா க்ஷேத்திர வாத்திய சக்தியின் சார்பாகவும் எங்கள் நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். பல அலுவல் வேலைகள் இடையிலும் அப்போது அனூப் சார் சொல்லணுன்னா பல பரிமாணங்களை உடையவர். AVA நிறுவனத்தின் நிறுவனர், மெடிமிக்ஸோட மேனேஜிங் டைரக்டர், சினிமா ப்ரொடியூசர், ட்ராமா ஆர்டிஸ்ட், பல தொண்டு நிறுவனங்களுக்கு சேர்மனாக இருக்கார். இருந்தபோதும் நம்ம திருக்கோவில் மேல் உள்ள ஈடுபாடும் பக்தியின் காரணமாக இன்றைக்கி நம்மோடு இருக்கிறார். இவர் இன்றைக்கி மட்டும் இல்லை, 2வது பேட்சிலிருந்து எல்லா அரங்கேற்றத்துக்கும் அவர் தான் குத்துவிளக்கேற்றி துவங்கி வைக்கிறார். அதற்கு இந்த திருக்கோவிலின் சார்பாக எங்கள் நன்றிகளை தெரிவித்து சொல்லிடுவோம் சார். இன்றைக்கி இந்த மாணவர்களுக்கு சான்றிதழ் கொடுக்க வந்திருக்கோம் நம்ம நந்தகுமார் சார். ரொம்ப பிஸியான சார், இப்போ கமிஷனராக இருக்கார் IRS டிபார்ட்மெண்ட்டில். அவரை இன்றைக்கி கண்டிப்பாக இந்த மேடையை அலங்கரிக்க கூட்டணுன்றது முடிவு பண்ணோம். சார்கிட்ட ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடியே டேட் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டேன். காரணம், எங்களை போலவே அவரும் நினைக்கக்கூடியவர், இல்லை அவரை போலவே நாங்களும் நினைக்கிறோம் அப்படின்றதுக்காக தான். அதாவது நம்ம செய்கிற சேவைகள் எல்லாருக்கும் போய் சேரணும். பணம் காசு என்ற எந்த ஒரு பாகுபாடும் இல்லாமல் எல்லாருக்கும் போய் சேரணும் அப்படின்ற ஒரே மனநோக்கத்தோடு இருக்கிறோம். அதனால் இன்றைக்கி இந்த மேடையை அவர் அலங்கரிக்கணுன்ற எண்ணம் இருந்தது. அதற்காகவே அவர்கிட்ட ஸ்பெஷல் அப்பாயின்மெண்ட் வாங்கி, அவர் ஆக்சுவலி அவுட் ஆஃப் ஸ்டேஷனுக்கு போக வேண்டியதையும் நிறுத்தி இன்னைக்கு இங்கே வந்திருக்காரு. அதற்கு இந்த திருக்கோவிலின் சார்பாகவும் எங்கள் சார்பாகவும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் சார். நம்ம செண்ட மாஸ்டர் திரு போரூர் ஹரிகிருஷ்ணன் மாறார். அவர் ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, அவர் முழுக்க ஆன்லைன் கிளாஸ் தான். எவ்வளோ தொலைவில் இருந்தாலும் ஆன்லைனில் ஒரு எல்லா வாத்தியங்களையும் கற்றுக் கொடுக்கக்கூடிய திறமை உள்ளவர். சிறிய வயசு தான், ஆனால் நிறைய திறமை வச்சுருக்கார். அதற்காக தான் இன்றைக்கி இந்த 7வது பேட்சுக்கு சிறப்பு விருந்தினராக அவரை இன்றைக்கி அழைச்சிருக்கோம். அவர் எங்களுக்கு இப்போது செம்பட மேடம் இல்லாமல் தாயம்பக கற்றுக் கொடுத்துட்ருக்கார். மாணவர்கள் கற்றுட்ருக்காங்க. அடுத்த ஆண்டு இதே போல் ஒரு மேடையில் நம்ம செம்பட மேளம் இல்லாமல் தாயம்பக மேளம் இசைப்போன்ற ஒரு நம்பிக்கையோடு இருக்கிறோம். இந்த விழாவில் கலந்து கொண்டதுக்கு நன்றி சார். ரொம்ப நேரம் நான் எடுத்துக்க விரும்பலை. இந்த செண்ட மேளம் கற்றுக்கிறது ரொம்ப ஈஸி, ரொம்ப கஷ்டமே கிடையாது. பார்க்குறதுக்கு தான் ரொம்ப கஷ்டமாக இருக்கும், கற்றுக்கிறதுக்கு ரொம்ப கை வலிக்கும் அப்படின்னெல்லாம். ரொம்ப ஈஸியான வாத்தியம்தான், யார் வேணாலும் கற்றுக்கலாம். உங்களுக்கு ஆர்வம் மட்டும் இருந்தால் போதும், என்கிட்ட சொல்லுங்கள். உங்களுக்கு கற்றுக் கொடுக்குற பொறுப்பு எங்களுடையது.
இதற்கு நாங்கள் எந்த ஒரு ஃபீஸும் வாங்குறதில்ல. இந்த 7 பேட்சுமே ஃப்ரீயாக தான் சொல்லி கொடுத்துருக்கோம். இது ஒரு சேவையாக தான் செஞ்சிட்ருக்கோம். இந்த சேவையை நீங்கள் எல்லாம் உபயோகப்படுத்திக்கணுன்றது என்னோட ஆசை. மாணவர்கள் செண்டை வாசிக்க ரொம்ப ஆர்வமாக காத்துட்ருக்காங்க. சாமியே சரணம் ஐயப்பா. சண்டை மேளம் அரங்கேற்றத்துக்கு டைம் ஆயிடுச்சு, அதனால் அவ்வளோ பேச விரும்பல. என்னை பொறுத்த வரைக்கும் இங்கே சக்திவேல் ஐயா பேசும்போது சொன்னாங்க, நான் சேர்மனாக வந்தது இந்த திருக்கோவிலுக்கு பாக்கியம்னு. அப்படி கிடையாது, நான் அப்படி சொல்ல விரும்பல. எனக்கு ஐயப்பன் கொடுத்த வரமாக நான் நினைக்கிறேன் இது. அது ஆனால் நான் எதிர்பார்க்கவே இல்லை ஒரு நாளைக்கு அவரும் இந்த கோவிலோட முக்கியமான பிரம்மஸ்ரீ சுகுமார் சார் அவர்களும் என் வீட்டுக்கு வந்து தான் சொன்னது. ராஜீவ் அவங்க எல்லாம் சேர்ந்து அது ரொம்ப பாக்கியமாக நினைக்கிறேன். அதுக்கு இருக்கிற தகுதி எனக்கு இருக்கான்னு தெரியல. ஏன்னா எல்லாம் நல்லபடியாக போகுது. இந்த கோவில் சேர்மான ஆன பிறகு என்னோட லைஃப்பில் என் வாழ்க்கையிலும் ரொம்ப சேஞ்சஸ் வந்திருக்கு. எல்லாமே நல்லபடியாக முடிஞ்சிருக்கு. இந்த வருஷம் பார்த்தா கூட அதுதான், பிஸ்னஸில் ஆனாலும் பர்சனல் இதில் ஆனாலும் எல்லாமே அப்படி தான். அதே மாதிரி நந்தகுமார் சார் சொல்லும்போது எந்த வயதிலும் என்ன வேணால் கற்றுக்கலாம், எப்போதுமே நம்ம ஏதாவது புதுசாக கற்றுக்கணும்னு சொன்னாங்க. அது உண்மைதான். நானும் அவர் ரொம்ப அழகாக பாடுவாங்க. நான் அவரோட சாங்ஸு எனக்கு ரொம்ப ரசிக்கும். அவர் டெய்லி அனுப்பி கொடுப்பாங்க எனக்கு. அந்த இன்ஸ்பிரேஷன் ஆகலாம். இந்த கொரோனா டைமில் நான் நினச்சி ஏதாவது கற்றுக்கணும்னு. இப்போ நான் ஆன்லைனில் ஃப்ளூட்டு வாசிக்கிறதுக்கு கற்றுக்கிட்டோம். இப்போதும் அது ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கு. ஆனால் நானும் ஆக்சுவலி பார்த்தா ஒரு ரிட்டையர்மெண்ட் ஏஜ் ஆன ஆள். ஆனால் ஒரு பிஸ்னஸ் மேனுங்கிற முறையில் வந்து எங்களுக்கு ரிட்டையர்மெண்ட் கிடையாது, எப்போதுமே வேலை தான். பட்டு இந்த மாதிரி விஷயங்கள் தான் எங்களுக்கு ரொம்ப பெருமை. அதேமாதிரி மெடிமிஸை பொறுத்த வரைக்கும் இங்கே சொன்னாங்க, நாங்கள் சபரிமலையிலலாம் நிறைய பண்ணுறதா. அங்கே புண்ணியம் பூங்காவனங்கிற ஒரு ப்ராஜெக்ட் கேரளாவில் பண்ணிகிட்டு இருக்கு. அதோட முக்கியமான விஷயம் என்னன்னா, சபரிமலைக்கு போகும்போது பிளாஸ்டிக்கு கொண்டு போகாமல் இருக்கணும். நம்ம அது இருமுடியில் வந்து நம்ம யூஸ் பண்ணுற எதுலையுமே பிளாஸ்டிக் இல்லாமல் நம்ம கவனமாக இருக்கணும். இப்போ அதுக்காக நாங்கள் எவ்ரி இயர் அதுக்கு விளம்பரம் கொடுக்குறாங்க. அது இந்த கோவிலுக்குள்ளே, அதேமாதிரி ரயில்வே ஸ்டேஷன், ஆந்திராவிலெல்லாம் நிறைய பேர் சாமிகள் வரும்போது அவங்க இருமுடியில் வந்து பிளாஸ்டிக் இருக்கக்கூடாதுங்கிற முறையில் நாங்கள் எப்போதுமே விளம்பரம் செய்துட்டு இருக்கு. இப்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இப்போ சபரிமலையை பொறுத்த வரைக்கும் இப்போ ரொம்ப கம்மியாயிடுச்சு. நாங்கள் எப்படி என்ன சொல்கிறதுன்னா, இந்த புண்ணியம் பூங்காவத்தில் எப்போது சொல்கிற விஷயம் என்னென்னா, இருமுடி கொண்டு போகும்போது ஒரு முடி கூட கொண்டு போங்கோ. அங்கே போய் நீங்கள் கொண்டு போன பிளாஸ்டிக் ஆனாலும் அங்கே வேறு ஏதாவது பிளாஸ்டிக்கு பார்த்தாலும் அது நீங்கள் இந்த ஒரு முடிக்குள்ளே கட்டி இங்கே ஊருக்கு கொண்டு வாங்கோ, அப்படி தான் சொல்கிறாங்க. ஐயப்பனோட அனுகிரகத்தால் இப்போது இந்த வருஷம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது க்ரௌடு. தரிசனம் கிடைக்கிறதுக்கு ரொம்ப 4 hours 5 hours அந்த மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் என்ன விஷயம், சபரிமலை போகிறவங்களுக்கு வாழ்க்கையில் நிம்மதி இருக்குது, நல்ல மனிதராக மாறுறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதுதான் அதோட விஷயம். அதனால் இன்னைக்கு ராஜீவ் சொன்ன மாதிரி இரண்டாவது அரங்கேற்றத்துலேருந்து எல்லா வருடமும் நாங்கள் வந்துட்டு தான் இருக்காங்க. குத்து விளக்கு ஏற்றி இது வந்து இனாகுரேட் பண்ணிட்டு இருக்கு. இப்போ வந்து 70 மாணவர்கள் இது கற்றுக்கிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாம் ப்ராக்டிஸ் ஆயிடுச்சு, எங்கே வேணால் பர்ஃபார்ம் பண்ணலாங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா கேரளாவில் கூட ஒரு இடத்துல வந்து 70 பேரை கிடைக்காது மேளம் செய்கிறதுக்காக. அதனால் இது வந்து ஒரு பெரிய விஷயம். ராஜீவும் டீமுக்கும் என்னோட வாழ்த்துக்கள். இது கண்டினியூ ஆகணும். இது அடுத்த வருடம் இதுக்கு மேலே போகணும். அது 18 பேர் இங்கே வந்திருக்காங்க இன்னைக்கு அரங்கேற்றம் குறிக்கிறதுக்கு. உங்களுக்கு அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். Anup sir will hand over a memento to Sri Porur Harikrishna Marar, a Thayambega artist. I'm from Kerala, so not that much fluent in Tamil. இங்கே இருக்கிற எல்லாருக்கும் பெரியவருக்கும் உங்களுக்கு எல்லாருக்கும் நமஸ்காரம். What I want to say is art has no boundaries. That's why I'm here. I'm from Kerala, playing Chenda for last 20 years and taking online classes through which I'm trying to say that there is no boundary for art. There is no language needed. இதுக்கு பாஷை கிடையாது, பாஷை அவசியம் இல்லை ஆர்ட் படிக்கிறதுக்கு. ஒரு சென்ஸ் மட்டும் தேவை. ஏது சென்ஸ்?
rhythm sense. அந்த சென்ஸ் നമ്മളെ ഉള്ളിലിരിക്ക് ഇങ്ങേ ഇരിക്ക് അത് யார் கொடுத்தது അവർ കൊടുത്തது அந்த சென்ஸை പുറത്തെടുക്കണം அது மட்டும்தான் டீச்சர் செய்ய இங்கே ராஜீவண்ணன் சொல்லு very easy to learn. It's easy because it's inside us. Only teacher want to take it out. And I'm remembering my father, great father, who taught me this beautiful art, who added colors to my life. ഇത് ഒരു കൾച്ചർക്ക് ഒരു ബോണിതാ இந்த ആർട്ട്. ஸோ இந்த ஆர்ட் படிக்கிறது நம்ம படிச்சுட்டு அது നമ്മുടെ കൾച്ചറെ കൺസേർവ് ചെയ്യത് ആൻഡ് വി ആർ കൺസേർവിങ് ദിസ് ആർട്ട് ഫോർ അവർ ഫ്യൂച്ചർ. ദാറ്റ്സ് എ ഗ്രേറ്റ് തിങ് അബൌട്ട് ലേണിംഗ് ആൻ ആർട്ട്. സോ ഐ കൺഗ്രാജുലേറ്റ് all of these those who are doing Arangetam today, and congratulating the team, Shasta team, for doing this wonderful job, for conserving this art. By this conservation, they are conserving our culture. Okay, so congratulations for all of you, and wishing them all the success in future. Thank you. Ambattur.
இந்த அரங்கேற்றம் விழாவை வந்து சிறப்பித்து பொறுமையோடு எல்லாம் அனுகிரகித்ததுக்காக ரொம்ப ஒரு சிரம் தாழ்ந்த நன்றிகள் முதல்ல மக்களுக்கு கொடுக்கணுன்றத என் தாழ்மையான வேண்டுகோள். ரெண்டாவது, ஒரு திருக்குறளோட ஸ்டார்ட் பண்ணலாம்னு நினைக்கிறேன் இந்த நன்றி உரை. இதனால் முடியுமென்று அதனை அவன் கண் விடல். இது வந்து இதை ஏன் சொல்கிறேன்னா, இது மொத்தத்துக்கும் நம்ம கோயிலில் எல்லாருக்குமே இது பொருந்தும். ஐயப்பனார் இவரால் தான் CN சுகுமாரன் குருசுவாமியை தேர்ந்தெடுத்தார். குருசுவாமி இதனால் தான் முடியும் என்று நம்ம சக்திவேல் குருசாமி, பிரபாகரன் சாமி உள்ளிட்ட பெரியோர்களை தேர்ந்தெடுத்தார். சக்திவேல் குருசாமியின் தலைமையில் இப்போ நாங்கள் எங்கள் அண்ணன் திரு ராஜேவேட்டன் அவருடைய வழியில் நடந்துகிட்ருக்கோம். ஸோ எங்களுக்கான வழிகாட்டிகள் வந்து ரொம்ப புனிதமானவர்கள், ரொம்ப பெருமைக்குரியவர்கள். ஸோ அவங்க பாதையில் நடக்கிறதுனால எங்களுக்கு இந்த வழி வந்து ரொம்ப கடினமாக தெரியல. எல்லா கடினமும் அவங்க எடுத்துக்கிட்டதுனால இங்கே நிற்கிற ராஜவேட்டன் எல்லாருமே வந்து ஒரு பெரிய நிறைய கஷ்டங்களுக்கு நடுவில், நிறைய பிரச்சனைகளுக்கு நடுவில் தான் நாங்கள் வளர்ந்தோம். இந்த 7 வருஷம் வளர்ந்ததெல்லாம். ஸோ ஐயப்பன் தான் எங்களுக்கு வந்து இவர் கையில் கொடுக்கணும், இவர் கையில் கொடுத்தா இது நல்லா வளரும்ன்ற ஒரு அனுகிரகத்தை எங்களோட கோயில் நிர்வாகத்தினர் எல்லாருக்கும் கொடுத்துருக்காரு. இதற்கு மூல காரணம் எங்களுடைய பிரம்மஸ்ரீ CN சுகுமாரன் குருசாமியும் எங்களுடைய ஆசான் நின்று வாழும் வள்ளுவராய் விளங்கும் எங்களுடைய சக்திவேல் சாமி என்றும் எங்களுடன் துணையோடு எல்லா ஆதரவும் கொடுத்து கொண்டு இருக்கும் எங்களுடைய அன்பிற்குரிய அண்ணன் கூறலாம் எங்களுடைய ராஜீவ்குமார் சுவாமி. இவங்க 3 பேரால் தான் இது வளர்ந்தது. ஸ்தாபனமும் சரி, சண்டையும் சரி. நாங்களாம் ஒரு சிறு விழுதுகள் தான், அவருக்கு சப்போர்ட் பண்ணுற ஒரு விழுதுகள் தானே தவிர இவங்கள் இல்லாமல் நாங்கள் இல்லை. ஸோ இப்படி ஒரு நன்றி உரை எனக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இதனால் நான் ரொம்ப பெருமையாக எங்கள் கோயிலை பற்றியும் எங்கள் ஆசான்களை பற்றியும் நான் பெருமையாக பேசுகிறதுக்கு. இதையிலும் தாண்டி தன்னுடைய நேரத்தையும் தன்னுடைய பிஸி ஸ்கெடியூலையும் பொருட்படுத்தாமல் நம்ம கோயிலுக்கு வரணும், அரங்கேற்றத்தை பார்க்கணுன்னு வந்த திரு அனூப் சார், அவரை பற்றி சொல்லி ஆகணும். ரொம்ப உன்னதம் கலைஞன் அவர். பிஸ்னஸ்மேனை தாண்டி ரொம்ப இதுக்குன்னு டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய ஆள். திரு சரவணன் சார், கணேசன் குருசுவாமி, நம்மளுடைய மதர் கேட்டரிங் அவர்கள் எல்லாருக்கும் வந்து மிக மிக தாழ்மையான நன்றிகள். உங்களுடைய ஆதரவு எப்பவும் நம்ம கோயிலுக்கு தேவை. திரு சரவணன் சார் அவர்கள், திரு நந்தகுமார் சார் அவர்கள். நந்தகுமார் சாரோடைய ஸ்பீச் உண்மையிலே நான் ரொம்ப வியந்துட்டேன். நான் இன்ஸ்பயர் ஆகிட்டேன் அவரோட ஸ்பீச்சுக்கு. உங்களுடைய ஃபேன் ஆகிட்டேன்னு கூட சொல்லலாம். ரொம்ப நல்லா இருந்தது. இளைஞர்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய சொன்னாங்க. ரொம்ப இன்ஃபர்மேட்டிவான ஒரு ஸ்பீச்சு. அந்த எங்களுடைய சீஃப் கெஸ்ட் அவரை பற்றி சொல்லி ஆகணும். ரொம்ப பெரிய மனுஷன் இவர், இளம் வயதில் ரொம்ப ரொம்ப பெரிய மனுஷன். ஏன்னா இவர் வந்து இந்தியாவில் மட்டும் இல்லை, இவர் நினச்சா கேரளாவில் மட்டும் எடுத்துருக்கலாம். ஆஸ்திரேலியா, ஆக்லாந்து, நெதர்லாந்து, UK கண்ட்ரீஸில் நிறைய பேருக்கு இவர் வந்து அங்கே இருக்க இந்தியன்ஸுக்கு நம்மளுடைய கல்ச்சரை பரப்புறாரு. உண்மையாக சொல்ல போனால் நம்மளை கல்ச்சரை தான் பரப்புறாரு. ஏன்னா இது தமிழ், மலையாளம் அப்படின்ற ஒரு டிஃப்ரென்ஸை தாண்டி, அந்த பேரியரையே தாண்டி இன்டர்நேஷ்னல் லெவலில் போயிட்டு இருக்கு இப்போது. ஸோ அங்கே இருக்கிறவங்க அரங்கேற்றம் பண்ணுறாங்க, எங்களை விட அட்வான்ஸாக பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுக்கு முதற் காரணம் எங்களுடைய சீஃப் கெஸ்ட் திரு போரூர் ஹரிகிருஷ்ணன் அவர்கள், அவருடைய தந்தையார் திரு ராமச்சந்திரன் மாறார் அவர்களும் இதனுடைய தொடக்கமாக இருந்திருக்காரு. ஸோ அவருடைய வழியில் இவர் ரொம்ப சிறப்பாக பயணிச்சுட்டு இருக்காரு. இதே மாதிரி ஆதரவு எங்களுக்கு எப்பவும் தரணுன்றது, இன்னும் படிப்பிச்சு கொடுக்கணுன்றது எங்களுடைய வேண்டுகோள். மிக நன்றி வந்ததுக்கு. அண்ட் நிறைய பேசுகிறதுக்கு இப்போது நேரம் இல்லை. எங்களுடைய குழுவை சார்ந்த எங்களுக்கு வந்து நிறைய குருக்கள் இருக்காங்க. பட் இங்கேருந்து எங்களுக்கு கற்றுக் கொடுக்குறவங்க வந்து மன ரீதியாக எங்களை திடப்படுத்துறது வந்து ராஜவண்ணா, அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. பட் இந்த டேலண்ட் அடுத்த லெவலுக்கு, அடுத்த பேட்சுங்களுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு வந்து சில பேர் உதவி இருக்காங்க. அவங்களுடைய கடமைகள், அவங்களுடைய பணிகள், காலேஜ் படிக்கிறவங்க, வேலைக்கு போகிறவங்கலாம் விட்டுட்டு தான் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம் இதெல்லாம். அந்த வகையில் எங்களுக்கு ரொம்ப உதவியாகவும் உறுதுணையாகவும் இருக்க திரு ஹரீஷ், திரு கார்த்திக் அவர்களை வந்து மேடைக்கு வரும்படி கேட்டுக்கொள்கிறேன். அவர்களுக்கான மரியாதையும் அங்கீகாரமும் என்றும் இருக்கிறது. இவங்களையெல்லாம் கடந்து இவங்களுக்கு சீனியராக விளங்குகிற திரு சங்கர் அவர்களையும் இந்த மேடைக்கு அழைக்க விரும்புகிறேன்.
நானும் ராஜீவ் அண்ணாவும் வெறும் மேனேஜிங் தான் பண்ணுறோம். எப்பயாவது தான் கிளாஸுக்கெலாம் உட்கார்றது. முழு முதற் வேலையாக தன்னுடைய பணிகள் காலேஜெல்லாம் கடந்து இவங்க முழுமூச்சாக இவங்க 3 பேர் கற்றுக் கொடுத்துட்ருக்காங்க இங்கே இருக்கவங்களுக்கு. ஸோ இதுக்கு ஒரு பலத்த கைத்தட்டல் கொடுக்கணுன்றது என்னுடைய வேண்டுகோள். மிக்க நன்றி. எல்லாருக்கும் ஒரு மரியாதை நிமித்தமாக ஒரு பொன்னாடை அணிவிக்கிறார்கள். திரு கார்த்தி அவர்கள் வாங்க. திரு ஹரிஷ் அவர்கள். இவங்கெல்லாம் செகண்ட் ஸ்டாண்டர்ட் தேர்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறதுல இந்த கோயிலில் வந்து கற்றுக்கிட்டு இருக்காங்க. நான் காலேஜ் படிக்கும்போது அரங்கேற்றம் பண்ணேன். 6 இயர்ஸ் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். அவங்க அப்போது 10th 12th படிச்சுட்டு இருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி எல்லாம் ஒரு லைக் மைண்டட் சர்வீஸ் மைண்டடாக வந்தவங்க தான் இங்கே ஒன்றா குழுமி இருக்கும். இதே போல் இதை அடுத்த தலைமுறைக்கும் அடுத்து வர பேட்சுகளுக்கும் அடுத்த 50 பேர் ரெடியாக இருக்காங்க. அவங்கள ஃபில்டர் பண்ணி 20 பேரை நாங்கள் செலக்ட் பண்ணுவோம். ஸோ பார்ப்போம். இன்னும் நிறைய விஷயங்கள், நிறைய கோயிலுக்கும் நிறைய நற்பணிகள் நடக்கிறது. அதுக்கும் மக்களுடைய உறுதுணையும் நல் மனங்களுடைய உறுதுணையும் எங்களுக்கு தேவை. குருவாயூரப்பன் கோயிலுக்கு வரப்போகுது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. பெரியவர்கள் எல்லாரும் அதுக்கு துணையோடு எங்களுக்கு வழி நடத்தணும், வழிகாட்டணும், ஒத்துழைக்கணும் அப்படின்றத வேண்டிக்கிறோம். எங்களுக்கும் அரங்கேற்றத்துக்கு செண்டை மேலே அரங்கேற்றத்துக்கு ஒரு நல்ல வழிகாட்டுதலை நீங்கள் பப்ளிக் மூலியமாகவும் நிறைய பேர் வந்து கற்றுக்கிட்டு இந்த கலையை பரப்புங்க. இது வந்து இந்த ஊர் கலை அந்த ஊர் கலையெல்லாம் கிடையாது. நம்ம ஊர் கலை ஆக்சுவலி அழிஞ்சிட்ருக்கு. நம்ம உண்மையை சொல்ல போனோன்னா நிறைய பேருக்கு வந்து உடுக்கை அடிக்கிறதுலாம் தெரியும். நம்ம தாத்தாங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கோம். தமிழ்நாதஸ்வரமே நிறைய பேர் இப்போ கற்றுக்கிறது இல்லை. அதை விட்டுட்டு இப்போ நம்ம ரொம்ப வெஸ்டர்னுக்கு போகிறோம். அது தப்பு இல்லை. வெஸ்டர்னும் கற்றுக்கலாம், ஊர் பிள்ளையும் ஊட்டணும், நம்ம பிள்ளையும் ஊட்டணும். அதுதான் இதனுடைய கருத்து. ஸோ அதை நோக்கி தான் நாங்கள் போயிட்டுருக்கோம். சர்வீஸ் மைண்டடாக ஃப்ரீயாக தான் பண்ணிகிட்ருக்கோம். கிளாஸ் கற்றுக் கொடுக்குறது எங்கள் நேரங்கள் எங்கள் ஃபேமிலியெல்லாம் விட்டுட்டு இங்கே வாரத்துக்கு ஒரு 3 மணி நேரம் இங்கே ஸ்பெண்ட் பண்ணுறோன்னா அந்த ஒரு நோக்கத்துக்காக தான். ஐயப்பனுக்கு பிடித்த ஒரு கலை இந்த செண்டை மேளம். ஸோ இதை கற்றுக்கிறதுனால உங்களுக்கு சார் சொன்ன மாதிரி உங்களுக்கு டிசிப்ளினும் வரும், நல்ல ஒரு நாலேஜும் கிடைக்கும், எல்லா விதமாகவும் உங்களுக்கு பயனுள்ளதாக அமையும். பசங்க நிறைய பேர் இப்போது கொஞ்சம் டிஸ்ட்ராக்ட் ஆகுறாங்க நிறைய சோஷியல் மீடியான்றதுனால. இதெல்லாம் இங்கே வந்து சேர்றதுனால இதெல்லாம் கொஞ்சம் தவிர்க்கலாம். நாலேஜ் மைண்டெல்லாம் கொஞ்சம் ஃபோக்கஸ்டாக இருக்கும். ஸோ நத்திங் மோர் தேன் தட். வந்த எல்லாருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றி. குழுமி இருந்த அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி. உங்கள் பொறுமைக்கு முதல்ல நன்றி. நேரம் ஆகிவிட்டது. மேலே அன்னதானம் இருக்குது. மேற்கொண்டு திரு ஃபவுண்டர் CN சுகுமாரன் குருசாமியோட தவ புதல்வர் திரு ராஜீவ் அவர்கள் மேற்கொண்டு பேசுவார். எல்லாருக்கும் நன்றி. இப்போது அரங்கேற்றம் பண்ண மாணவர்களுக்கு சர்டிஃபிகேட்டும் மெமெண்டோமும் கொடுக்குற நிகழ்வு. நன்றி, வணக்கம்.
தினமும் அனுதினமும் நம்ம கோயிலில் செண்டை ஒலிக்கணுன்றதுனால ஏதாவது ஒரு வேலை நம்ம இதுக்குன்னு அர்ப்பணிக்கணுன்ற ஒரு முடிவு எடுத்திருக்கோம். ஸோ இதனால் வரும் வருடங்களில் தினமும் நம்முடைய ஆலயத்தில் செண்டை ஒலி ஒலிக்கும். அதாவது எனக்கு 2 கண் அப்படின்னா சுரேந்தர், இன்னொன்று வந்து சங்கர். இந்த பேட்ச் 1 ஆரம்பித்ததுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் இனி நாள் காலம் முழுவதும் என்னோட 2 கண்களாக இருந்து இந்த ஸ்ரீ சாஸ்தா கஷேத்திர வாத்திய சங்கத்தை வந்து வழிநடத்தி கொண்டு போவாங்கன்ற ஒரு நம்பிக்கையோடு இருக்கேன். நன்றி. மேடையில் பேசினதில்லை, இது முதல் தர. ஸோ 70 பேருன்றது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. இவ்வளோ தூரம் இவ்வளோ சின்ன குழந்தைங்கள்லாம் அவங்கள பயிற்றுவிக்கிறதோட இதை ஆர்கனைஸ் பண்ணணும், டீமை கோஆப்ரேட் பண்ண வைக்கணும், அதை மேனேஜ் பண்ண வைக்கணும், இது மாதிரி பல பேருக்கு தெரிய வைக்கணும். இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இது சொல்லி கொடுக்குறது தான் எங்கள் வேலை. பட் இதுக்கு பேக்ரவுண்ட்லாம் நிறைய ஒர்க் இருக்குது. அதெல்லாம் ராஜீவனும் சுரேந்திரனும் பண்ணதெல்லாம் எங்களுக்கு வெளியில் தெரியாது. ஆனால் உள்ளே வந்து அவ்வளோ எஃபர்ட்ஸ் இருக்குது. பட் எனக்கு வந்து சொல்லித்தரது இந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கெலாம் சொல்லித்தரதோடு போயிடும். பட் இதுக்கு பின்னாடி நிறைய ஒர்க் பண்ணது ராஜீவனாவும் சுரேந்திரனாவும் தான். அதனால தான் இவ்வளோ இன்னும் க்ரோ ஆகிருக்கு, இன்னமும் க்ரோ ஆகும். அது உங்கள் எல்லாருடைய ஆசீர்வாதம் கேட்டுக்கிறோம். இவங்களுக்கு 2 பேருக்கு ஆசீர்வாதம் கொடுங்க. இறைவர் அருள்ல எல்லா பாக்கியமும் கொடுத்து இன்னும் மேல் வரணும். அதை நான் கட்டாயம் சொல்லிக்கிறேன். தேங்க்யூ. விஜய் குமார், ஒன் ஆஃப் த டெடிக்கேட்டட் பர்சன். போரூர்லேருந்து என்ன ஃபங்க்ஷன்னாலும் தவறாமல் வந்துடுவார். அதாவது கிட்டத்தட்ட இங்கேருந்து ஒரு 30-35 கிலோமீட்டர் 4 மணிக்குனாலும் வந்துடுவார் டான்னு. அந்த அளவுக்கு ஒரு டெடிக்கேட்டட் பர்சன்.